வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் சுஜித். இன்னைக்கான வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப். என்னோட லைஃப்பில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வருஷத்தை பற்றி நான் பேசுவேன். அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் போகணுன்னு ரொம்ப க்யூரியஸாக இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவனு தான் நானும். ஒரு ஸ்கூலை முடிச்சுட்டு கட் ஆஃபை வாங்கிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நாங்கள் போனோம். நிறைய காலேஜஸ் போயிட்டு விசாரித்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் சென்னையில் இன்னும் அரௌண்ட் இருக்கிற எல்லா காலேஜஸ்க்கும் போனோம். எல்லா காலேஜஸ்லும் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு ஃபைனலாக ஒரு காலேஜை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். நாங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் ஒரு பெரிய காலேஜ். நாங்கள் ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு அவ்வளோ பெரிய காலேஜை சூஸ் பண்ணிட்டு நாங்கள் அந்த காலேஜுக்கு போகிறோம். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் ஒரு 40-50 பேர்கிட்ட தான் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த காலேஜுக்கு போகும்போது தான் தெரியுது அங்கே ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எங்களை மாதிரியான ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மட்டுமே ஒரு 2000க்கும் மேலே இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆயிடுச்சு. எப்படி அவங்ககிட்ட பேசுறது, எப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறது அப்படின்றது சுத்தமாக தெரியல. அந்த காலேஜ் லைஃப்பில் போயிட்டு ஒரு மந்த்லேயே எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது. அதாவது நிறைய ஈவெண்ட்ஸ் போகணும், நம்ம லைஃப்பில் எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேங் எங்களுக்கு ஃபார்ம் ஆனது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷம் நீடிச்சுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. திடீர்னு ஒரு 2 மாசம் ஆகுது. 2 மாசத்துக்கு கழிச்சு எங்க காலேஜ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. டே ஸ்காலர்ஸ் தனியா, ஹாஸ்டலர்ஸ் தனியா பிரிச்சு பேட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, டே ஸ்காலர்ஸ் தனியா, ஹாஸ்டலர்ஸ் தனியா பிரிச்சு போடுறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன அஃபெக்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போய் பழக ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு ஹாஸ்டலர்ஸ். அங்கதான் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஹாஸ்டலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எங்களால் மீட் பண்ண முடியாது இனிமேல். ஏன்னா எங்களுக்கு 8 o'clock காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்னா 7:50க்கு தான் பஸ் வரும். ஸோ காலேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களோட லஞ்ச் பிரேக் வேற டைம்ல இருக்கும், எங்களோட லஞ்ச் பிரேக் வேற டைம்ல இருக்கும், எண்டிங் செஷனும் வேற மாதிரி இருக்கும். அதனால ஃபுல்லா ஒரே காலேஜ்ல இருந்தாலும் எங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியாத ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் எங்களுக்கு வருது. அந்த ஃபேஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, காலேஜ்ல எல்லாருமே ஸ்டேஷனரியா இருக்க மாட்டாங்க, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்க புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஃபார்ம் பண்ணிட்டு காலேஜ்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த ஃபேஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. போக போக புது ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம். எங்க சீனியர்ஸ் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இந்த காலேஜ் ஃபேஸ்ல நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்றது தான் உங்க காலேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண போகுது. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிற எல்லாத்தையும் காலேஜ் லைஃப்ல தான் உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. இந்த காலேஜ் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட லைஃப், அதாவது ஒரு 60s-70s போகும்போது ரிவைண்ட் பேக் பண்ணி பார்க்கும்போது காலேஜ் லைஃப் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத சொல்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரிலேட்டபிளா இருந்ததுன்னா வாய்ஸ் ஆஃப் சுஜித்தை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.